என் அன்பு குழந்தையே, உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அளிக்க வேண்டும். நீ முன்னேறக்கூடாது, நீ கஷ்டங்களை நாள்தோறும் அனுபவிக்க வேண்டும் என்று 3 பெண்கள் திட்டம் போடுகிறார்கள். அதில் 3 பேருமே உனக்கு ஒவ்வொரு விதத்தில் கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இவர்கள் செய்கின்ற செயலால் நீ மன நிம்மதியின்றி தவித்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அவர்கள் யார் என்று அவர்களுடைய அடையாளத்தை சொல்வதற்காக உன் அப்பன் வந்திருக்கின்றேன். இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். என் தங்கமே, இன்று அப்பன் உனக்கு அவசரமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் நினைத்த இவர்களை நீ ஒரு நாளும் நம்பிக்கொண்டிருக்காதே. அப்பன் சொன்ன வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன். என் பிள்ளையே, இந்த கருப்பன் எத்தனையோ முறை இவர்களிடத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் நீ இவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விட்டாய். அதன் காரணமாகத்தான் உனக்கு இத்தனை துன்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உனக்கு நல்லதை செய்கிறேன், உனக்கு இதுவெல்லாம் தெரியவில்லையா? நான் உன்னை ஏமாற்றுவேனா? என்னை நீ நம்பவில்லையா? உனக்காகத்தானே நான் இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டேன். உன்னுடைய நன்மைக்காகத்தான் இத்தனை விஷயங்களை எல்லாம் நான் தியாகம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னமும் உன்னை ஏமாற்றி கொண்டுதான் இவர்கள் இருக்கிறார்கள். என் பிள்ளையே, உனக்கு நன்மை செய்கிறேன் என்ற பெயரில் இவர்கள் எத்தனை துன்பங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நீ மறந்திருக்க மாட்டாய். இந்த 3 பெண்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு செய்கின்ற சேட்டைகள் எல்லாம் உன்னால் நம்பவும் முடியவில்லை, இவர்களை வெறுக்கவும் முடியவில்லை. போகிற போக்கில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்ற பக்குவம் இல்லாத ஒரு மனநிலையில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, ஒருவர் உனக்கு தாயாகவும் மாமியாராகவும் இருந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் இத்தனை காலமும் நீ பொறுத்து கொண்டுதான் இருந்தாய். இப்பொழுது அவர்கள் செய்யக்கூடியது எல்லாம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. உனக்கென்று தனியாக சுதந்திரம் இல்லை. நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுத்து செய்யலாம் என்றாலும் எல்லாவற்றிலும் குறுக்கே புகுந்து எதையாவது ஒன்றை செய்துவிட்டு போகிறார்கள். அதன் பிறகு அதையும் நீதான் சரி செய்ய வேண்டிய நிலைமை உனக்கு ஏற்பட்டு விடுகிறது. அப்படி மட்டும் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய். உன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுதுதான் இதை இப்படி செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், உனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தியும் விடுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது உன்னுடைய சுயம் அங்கே காணாமல் போய்விடுகிறது அல்லவா? ஒரு சில சமயங்களில் அவர்கள் நல்லதை செய்தாலும் உன்னுடைய மனநிலையில் இருந்து பார்க்கும்போது அவையெல்லாம் தவறாகத்தான் தெரிகிறது. உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, தெரியாது, உன்னால் கையால் ஆகாது என்று உன்னை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் இந்த அப்பனுக்கும் கோபமாகத்தான் வருகிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் நல்லபடியாக செய்துவிட முடியாது என்று இவர்கள் பேசுகின்ற பேச்சினால் உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் நீ இருக்கின்றாய். உன்னால் இப்பொழுதெல்லாம் சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை, சரியாக தூங்கவும் முடியவில்லை. நாள்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் எப்படி திருத்துவது, எப்படி மாற்றுவது என்று குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இவர்களையெல்லாம் ஒரு நாளும் உன்னால் திருத்திவிட முடியாது. இவர்களையெல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை உன் அப்பன் நானே உன் வாழ்க்கையில் செய்து காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற இன்னொரு உறவு பெண் உன்னை குறை சொல்லி பேசுவதற்கும் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை சித்தரித்து பேசுவதற்கும் அதிகமான நேரத்தை உன் உறவுகளிடத்தில் செலவிட்டு கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, தன்னுடைய யோக்கியதை என்னவென்று உணராமல் உன்னை பற்றி குறைகள் சொல்ல அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. இருந்தாலும் உன்னை பற்றி பேசுவதற்காகவே இந்த பிறப்பினை எடுத்தது போல
எப்போதும் உன்னை பற்றி எதையாவது ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுவெல்லாம் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி விடுகிறது. நீயாக இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டாலும் கூட அவர்கள் பேசிய அதே வார்த்தைகள் வேறு ஒருவர் மூலமாக உன்னிடத்திலே வந்து சேரும்போது அது உன் உள்ளத்தை அதிகமாக காயப்படுத்தி விடுகிறது. நேரடியாக சென்று அவர்கள் கன்னத்தில் அறைந்து விடலாம் என்று கூட உனக்கு அதிகமாக தோன்றுகிறது. நான் தான் அவர்களை பற்றி எதுவுமே நினைப்பதே இல்லையே, என்னை பற்றி எதற்காக இவர்கள் இப்படி நினைக்கிறார்கள், எதற்காக இப்படி பேசுகிறார்கள் என்று நீ ஆதங்கம் கொள்கிறாய் அல்லவா? என் செல்லமே, அவர்கள் அப்படி நடந்து கொள்வதற்கும் மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பொறாமையும் நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதுதான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததெல்லாம் கிடைக்கவில்லை. நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒருபோதும் அவர்களுக்கு புரிய போவதும் இல்லை. நீ கஷ்டப்படுகிறது தெரிந்தால் கூட அவர்கள் ஆனந்தமாக துள்ளி குதிப்பார்களே தவிர உனக்காக வருந்தி நிற்க மாட்டார்கள். உன்னிடத்தில் பேசும்போது தேன் போலவும், மற்றவர்கள் உன்னை பற்றி கேட்கும்போது வேறு விதமாகவும் இவர்கள் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவெல்லாம் இப்பொழுது எல்லைகளை கடந்து சென்று விட்ட பிறகு நேரடியாகவே கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து விட்டாயல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தைரியத்திற்கு இந்த கருப்பண்ணசாமி எப்போதும் துணையாக நிற்பேன். அது மட்டுமல்ல, நீ அவர்களை பற்றி இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி இத்தனை விஷயங்களை செய்பவர்கள் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கொடிய விஷத்தை விட மிக ஆபத்தானது. எதையும் யாரிடத்தில் எப்படி சொன்னால் எல்லோரும் நம்புவார்கள் என்ற ஒரு வாய் திறமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீயாக சென்று வாதாடி எல்லாம் ஜெயிக்க முடியாது. அதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? அப்படிப்பட்டவர்களை இந்த கருப்பண்ணசாமி நான் தக்க நேரத்தில் ஒரு தண்டனையை கொடுக்கப் போகிறேன். அது என்ன தெரியுமா? எந்த வாயினை கொண்டு உன்னை தவறாக பேசியதோ அப்படிப்பட்ட அந்த தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பேச்சே ஒரு ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது. அவர்களாகவே ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு அவமானத்தில் கூனி குறுகி நிற்கப் போகிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் வந்து உன் காலில் விழுந்து மிக பெரிய மன்னிப்பினையும் ஒரு உதவியையும் கேட்கத்தான் போகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை இன்னும் சில நாட்களில் வரத்தான் போகிறது. என் செல்லமே, அந்த சூழ்நிலை வரும்போது உன்னுடைய மனசாட்சிக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் நீ செய்தால் போதும். ஏனென்றால் அவர்களை மன்னிப்பதும் அவர்களுக்கு உதவிகள் செய்வதும் உன்னுடைய சொந்த மனநிலையை பொறுத்தது. அதில் இந்த கருப்பன் எந்த ஒரு குறுக்கீடும் செய்ய மாட்டேன். ஆனாலும் நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். இவர்கள் தற்காலிகமாகத்தான் மாறிவிடுவார்களே தவிர ஒருபோதும் முழுவதுமாக திருந்திவிட மாட்டார்கள். மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்தால் உனக்கு தீமையை செய்ய எப்போதும் தயாராகத்தான் இருப்பார்கள் என்பதை மறந்து விடாதே. மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு பெண் உன் இல்லத்தின் அருகிலேயே வசித்து கொண்டு உன்னுடைய நடவடிக்கைகளை நாள்தோறும் கண்காணித்து கொண்டு உன்னுடைய நலம் விரும்பியாக உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை மீது அவர்களுக்கு எப்போதும் ஒரு கண் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கிறார்கள், எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன்னிடத்தில் நல்ல விதமாக பேசி தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய கஷ்டத்திலும் அவர்களுக்கு நீ உதவிகளை செய்கிறாய் அல்லவா? அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு துளிகூட நன்றி இல்லாமல் உன்மீதே கண் திருஷ்டியை போடுகிறார்கள். என் அன்பு பிள்ளையே, இவர்கள் மற்றவர்களிடத்தில் உன்னை புகழ்ந்து பேசுவது போல இருக்கலாம். ஆனால் அது உண்மையான புகழ்ச்சி அல்ல. இவர்கள் உள்ளத்தில் அப்படி நல்ல எண்ணங்கள் எதுவுமே இல்லை. தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை எப்பொழுதும் திட்டினாலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை உதாரணம் காட்டி அவர்களைப் போல இருக்க வேண்டும்,
என்று பேசும்போதெல்லாம் அவர்களுடைய வெறுப்புணர்வும் உன்னுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீ ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதே. உன்னுடைய விஷயங்களை பற்றி கேட்பதே அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சொந்த வேலையே அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் பற்றி நினைப்பதற்கும் இவர்களை பற்றி பேசுவதற்கும் உன்னுடைய பொன்னான நேரத்தை நீ செலவிடாதே. இவர்களை எல்லாம் கண்டும் காணாமல் நீ சென்று விட்டாலே உனக்கான பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அது மட்டுமல்ல, வாரத்தில் 2 முறையாவது அப்பன் சொன்னபடி நீ திருஷ்டி சுத்தி போட வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீயாக இவர்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம், சூழ்ச்சி வலைகளை கூட எளிதாக பின்னி விடலாம். ஆனால் உன்னை நெருங்குவது என்பது நிச்சயம் அத்தனை சாதாரணமான காரியம் அல்ல. இந்த அப்பன் உன்னோடு துணை நிற்கும் பொழுது அத்தனை எளிதாக உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட முடியாது. என் பிள்ளையே, நான் உன்னோடு துணையாக நிற்பதால்தான் உனக்கு வருகின்ற மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் சிறு சிறு கஷ்டங்களாக முடிந்து விடுகிறது. என் தங்கமே, ஒருவர் உன்னை சுற்றி என்ன செய்கிறார், எப்படி நடந்து கொள்கிறார் என்பதையெல்லாம் இப்பொழுதாவது நீ கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் முன்கூட்டியே கணிக்கின்ற மனப்பக்குவத்தை நீ எப்பொழுதும் உனக்குள் வைத்திருக்க வேண்டும். ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன் மனசாட்சிப்படி நீ நேர்மையாக நடந்து கொண்டால் போதும். அன்பு பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் மன நிம்மதியையும் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற தவறுகளை எல்லாம் நடப்பதற்கு இந்த அப்பன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எனவே என் அன்பு பிள்ளையே, உன் மனசாட்சி சொல்கின்றபடி உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து வா. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தில் இவர்கள் ஒருபோதும் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன்னுடைய சொந்த விஷயங்களில் இனி உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க பயப்படுவார்கள். அப்படி ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறேன். என் அன்பு குழந்தை, மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதை காணவே இந்த அப்பன் எப்பொழுதும் ஆசைப்படுகிறேன். அதுவெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.